அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை இல்லை. எடப்பாடியை திட்டவே இல்லை செங்கோட்டையன். செல்லூர் ராஜு. அதிமுகவினுடைய தென் மண்டல முக்கிய தலைவர்களில் ஒருவராகவும் முன்னாள் அமைச்சராகவும் இருந்தவர் செல்லூர் ராஜு அவர்கள். சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய செல்லூர் ராஜு அவர்கள், அதிமுகவில் எந்தவிதமான உட்கட்சி பிரச்சனையும் இல்லை. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் கீழ் அதிமுக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. வரும் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் என்பது போன்று பேசியிருந்தார். மேலும் செய்தியாளர் ஒருவர், அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை மேலோங்கி இருப்பதாகவும் அதிமுகவினுடைய மூத்த தலைவரான திரு செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசி வருவதாகவும் கூறப்பட்டுள்ளதே என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த செல்லூர் ராஜு அவர்களோ, எப்பொழுது செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசினார் உங்களால் கூற முடியுமா? 2 நாட்களுக்கு முன்பு கூட செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசவில்லை என தன்னிலை விளக்கம் அளித்துள்ளார். குறிப்பாக அதிமுகவை வார்த்தெடுத்த செல்வி ஜெயலலிதாவினுடைய படம் இடம்பெறவில்லை. அதிமுகவினுடைய நிறுவன தலைவரான டாக்டர் எம்ஜிஆரினுடைய படம் இடம்பெறவில்லை. நான் விழா குழுவிடம் இது பற்றி கூறியும் கூட அவர்கள் காதில் வாங்கி கொள்ளவில்லை. நான் இந்த நிகழ்வுகளை புறக்கணிக்கவில்லை, நான் பங்கேற்கவில்லை என்பது மட்டுமே அவர் கூறியிருந்தார். எடப்பாடி பழனிசாமியின் கீழ் அதிமுக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றுதான் கூறியிருந்தாரை தவிர எப்பொழுது எடப்பாடி பழனிசாமியை திட்டினார்? அதுபோன்ற ஒரு நிகழ்வு நடைபெறவே இல்லை என கூறியிருந்தார். மேலும் செய்தியாளர்கள், பின்பு ஏன் அவர் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் இந்த காரணத்திற்காக கலந்து கொள்ளவில்லை? டெல்லியில் உள்ள அதிமுகவினுடைய தலைமைச் செயலகம் திறக்கப்பட்ட போது கலந்து கொள்ளவில்லை என்ற கேள்வியை எழுப்பிய போது பலர் கலந்து கொள்ளவில்லை. அதில் செங்கோட்டையனும் ஒருவர். அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் அனைவருமே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்களா என அதிமுகவின் பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமியே சென்னையில் இருந்து கொண்டு காணொலி காட்சியின் மூலமாகத்தான் அந்த அலுவலகத்தையே திறந்து வைத்தார். அப்படி இருக்கும் பொழுது செங்கோட்டையன் புறக்கணித்தார் என்பதில் என்ன நியாயம் உள்ளது என கேள்வி எழுப்பி இருந்தார். செல்லூர் ராஜு அவர்கள் இதற்கு மழுப்பலான பதிலை கூறியிருந்தாலும் கூட அதிமுகவில் மீண்டும் உட்கட்சி பூசல் தொடங்கிவிட்டது. செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து அதிமுகவில் மறுதளிக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறார். செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. செல்வி ஜெயலலிதாவுக்கு தேர்தல் வியூக பொறுப்பாளராக இருந்துள்ளார். செங்கோட்டையன் கூறும் இடங்களுக்குத்தான் செல்வி ஜெயலலிதாவே செல்வார். செங்கோட்டையன் எந்த இடத்தில் நிற்க வேண்டும், எந்த இடத்தில் பேச வேண்டும் என கூறுகிறாரோ அதைத்தான் செல்வி ஜெயலலிதா செய்வார். சில காலத்திற்கு முன்பாக செங்கோட்டையனுக்கும் செல்வி ஜெயலலிதாவுக்கும் இடையே ஏற்பட்ட மனக்கசப்பின் பொழுது செங்கோட்டையனை அமைச்சர் பதவியிலிருந்து ஓரம் கட்டி வைத்திருந்தாரே தவிர செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. அதே சமயத்தில் தேர்தல் கள பொறுப்பாளர் பதவியை மீண்டும் அவருக்குத்தான் கொடுத்திருந்தார். அந்த அளவிற்கு செல்வி ஜெயலலிதாவிற்கும் அதிமுகவிற்கும் விசுவாசமாக இருந்தவர் செங்கோட்டையன் அவர்கள். அப்படிப்பட்ட செங்கோட்டையனை சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து உதாசீனப்படுத்தியும் ஓரம் கட்டியும் வருகிறார். செங்கோட்டையனால் அரசியல் பாடம் கற்றுக்கொண்டவர் எடப்பாடி பழனிசாமி. சிலுவம்பாளையம் கிளைக்கழக செயலாளராக இருந்த எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய மாவட்ட பொறுப்புகளுக்கு வந்ததற்கு காரணமே செங்கோட்டையன் தான். எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்தில் பல தேர்தல்களில் தோல்வி அடைந்துள்ளார். அப்படி இருந்தும் அவரை கரை சேர்த்தது செங்கோட்டையன் தான். அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினராக்கினார், அமைச்சராக்கினார், தலைமை நிலைய செயலாளராக்கினார் என அனைத்து பதவிகளுக்கும் அவரை முன்மொழிந்தது செங்கோட்டையன் தான். செங்கோட்டையனுக்கும் செல்வி ஜெயலலிதாவுக்கும் இடையே ஏற்பட்ட மனக்கசப்பின் பொழுது சசிகலாவின் தயவால் அந்த இடத்தை பெற்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் தனக்கு அரசியல் ஆசானாக இருந்த செங்கோட்டையனையே ஏறி மிதித்து முதலமைச்சரானார். அது கூட பரவாயில்லை, செங்கோட்டையன் சொல்வதை கேட்காமல் செங்கோட்டையனுக்கு எதிராகவே காய் நகர்த்தினார். எனவேதான் கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையனுக்கு நிகராக இருந்த இளம் தலைவர்களான எஸ்பி வேலுமணி, தங்கமணி போன்றவர்களை முன்னிறுத்தினார். இது அனைத்தும் செங்கோட்டையனுக்கு தெரியும். மேலும் ஈரோடு மாவட்டத்தில் செங்கோட்டையனுடைய பலத்தை குறைப்பதற்காக ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளராக எடப்பாடி பழனிசாமியினுடைய உறவினரான கருப்பண்ணனை நியமித்தார்.
மேலும் ஈரோடு கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்த செங்கோட்டையனுடைய பதவியை மேலும் பலவீனப்படுத்துவதற்காக ஈரோடு கிழக்கு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பதவிகளையும் செங்கோட்டையன் பரிந்துரைத்தவர்களை விட்டுவிட்டு கருப்பண்ணன் பரிந்துரைத்தவர்களையே ஏற்றுக்கொண்டார். இன்று திமுகவின் முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துச்சாமிக்கு முன்னோடியாக திகழ்ந்தவரே செங்கோட்டையன் தான். அப்படிப்பட்ட அரசியல்வாதியை புறக்கணிப்பதுதான் அதிமுகவில் மிகப்பெரிய சாபக்கேடாக உள்ளது. நன்றி.